இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கடையில் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நியூலாண்ட்ஸ் கேப்டவுனில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேட்பால் 11 அப்ளிகேஷன் எல்லா மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. 30 டீம் வரைக்கும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ட்ரேடிங் இருக்குது. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு SR/NOன்னு ப்ரெடிக்ட் பண்ணி கேஷ் வின் பண்ணலாம். ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்ல அப்ளிகேஷன். சும்மா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பேட்பால் 11 அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நியூலாண்ட் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்டேடியம்னு சொல்லலாம். சுற்றி மவுண்டன்ஸ் இருக்கும், பார்க்கவே சூப்பராக இருக்கும். பிட்ச் பொறுத்த வரைக்கும் முழுக்க பேசர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற பிட்ச். அதுலேயும் குறிப்பாக ஃபர்ஸ்ட் டே பேட் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். இங்கே ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் 8 பிளேஸில் இருக்கிறது பேசர்ஸ் தான். ஸோ பேசர்ஸ் இங்கே அதிகமான விக்கெட்ஸ் எடுக்க முடியும். லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இங்கே இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கடையில் 2022 நடந்தது. அதில் இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 223 ரன்ஸும் தென் செகண்ட் இன்னிங்ஸில் 198 ரன்ஸும் அடிச்சிருந்தாங்க. அந்த மேட்ச்சில் சவுத் ஆப்பிரிக்கா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருந்தாங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கோலி ஒரு 50 அடிச்சிருந்தாரு. தென் செகண்ட் இன்னிங்ஸில் ரிஷப் பண்ட் 100 அடிச்சிருந்தாரு. மற்ற பேட்ஸ்மேன்ஸ் யாரும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. அந்த மேட்ச்சில் மொத்தமாக 23 விக்கெட்ஸ் விழுந்தது. அதில் ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும்தான் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருந்தாங்க. பேலன்ஸ் 22 விக்கெட்டையும் பேசர்ஸ் தான் எடுத்திருந்தாங்க. ரபாடா, பூம்ரா, யான்சன் எல்லாம் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாங்க அந்த மேட்ச்சில். இங்கே இதுவரைக்கும் 60 டெஸ்ட் மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 23 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 25 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 325 ரன்ஸ் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் 292 ரன்ஸும் தேர்ட் இன்னிங்ஸில் 234 ரன்ஸும் தென் ஃபோர்த் இன்னிங்ஸில் 163 ரன்ஸும் இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோராக 651 சவுத் ஆப்பிரிக்கா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோராக சவுத் ஆப்பிரிக்கா 35 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் இந்தியா 2 சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. பிரஷித் லாஸ்ட் மேட்ச்சில் கிரேட்டாக இல்லை. ஸோ பிரஷித்துக்கு பதிலாக ஆவேஷ் கான் இல்லை முகேஷ் குமார் உள்ள வர சான்ஸ் இருக்குது. தென் ஜடேஜா இன்ஜரியிலிருந்து ரெக்கவர் ஆகிட்டாரு. ஸோ அஸ்வினுக்கு பதிலாக ஜடேஜா உள்ள வர சான்ஸ் இருக்குது. தென் ஷர்துல் அண்ட் ரோஹித் சர்மா இன்ஜரி ஃப்ரீ ஆகிட்டாங்க, டீமில் கண்டினியூ ஆவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் பவுமா அண்ட் கோட்ஸே இன்ஜரி ஆகி வெளியே போயிருக்காங்க. பவுமாவுக்கு பதிலாக சுபர் ஹம்சா இல்லை ஸ்டப்ஸ் உள்ள வருவாங்கன்னு தோணுது. தென் கோட்ஸேக்கு பதிலாக இங்கிடி இல்லை மல்டர் உள்ள வர சான்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஹம்சா அண்ட் இங்கிடி இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். இந்தியா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் KL ராகுல் லாஸ்ட் மேட்ச்சில் 100 அடிச்சிருந்தாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. இந்த வெனியூவில் கிரேட்டாக இல்லை. பட் இங்கே 6th ரவுண்டில் பேட்டிங் ஆடுறாரு. டாப் ஆர்டர் ஏர்லி அவுட் ஆகிட்டா டீசெண்டாக ஆட முடியும். ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வால் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ரோஹித் சவுத் ஆப்பிரிக்காவில் கிரேட்டாக இல்லை. டெஸ்ட்டில் இங்கே 10 இன்னிங்ஸில் 128 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. ODIஸில் 13 இன்னிங்ஸில் ஒரு 100 அடிச்சிருக்காரு. மற்றபடி ரொம்ப புவராக தான் ஆடியிருக்காரு. இங்கே சவுத் ஆப்பிரிக்காவில் எகென்ஸ்ட் ரபாடா 72 பால்ஸ் ஆடி 5 டைம் விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காரு ரபாடா கிட்ட. ஜெய்ஸ்வால் குயிக்காக ஆடக்கூடிய பிளேயர். பட் கொஞ்சம் ஷார்ட்டாக பாடி லைனில் பவுல் பண்ணால் ஈஸியாக அவுட் ஆகுறாரு ஜெய்ஸ்வால். பர்கர் இல்லை யான்சன் அதை ட்ரை பண்ணுவாங்க. இன்கேஸ் இந்தியா செகண்ட் பேட் பண்ணால் ரோஹித் இல்லை ஜெய்ஸ்வாலை டீமில் ட்ரை பண்ணணும். இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் டே பேட் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். சுப்மன் கில் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. நல்ல பிளேயர், பட் கொஞ்சம் அக்ரஸிவாக ஆட ட்ரை பண்ணுறாரு. எகென்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேசர் ஸ்ட்ரகிள் இருக்குது. யான்சன் அண்ட் பர்கர் 2 லெஃப்ட் ஹேண்டர் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்காங்க. கோலி லாஸ்ட் மேட்ச் 2 இன்னிங்ஸும் டீசெண்டாக ஆடி இருந்தார். கோலி இந்த வெனியூலையும் டீசெண்டாக ஆடி இருக்காரு. ஸோ கண்டிப்பாக டீமில் ட்ரை பண்ணணும். ஸ்ரேயஸ் ஐயர் இந்த மாதிரி பேஸ் ட்ராக்கில் சர்வைவ் ஆகுறது கஷ்டம். ஏர்லியாக ஷார்ட் பால் இஷ்யூஸ் இருந்தது. பட் இப்போது ஷார்ட் பாலில் டீசெண்டாக ஆடுறாரு. பட் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால் எப்போவும் ஷார்ட் பாலுக்காகவே வெயிட் பண்ணி விக்கெட்டை லாஸ் பண்ணுறாரு. ஹனுமா விகாரி மாதிரி ஃபாரின் பிச்சர்ஸில் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் வெளியில் இருக்காங்க. பட் அவங்கள டீமில் பிக் பண்ணாமல் ஸ்ரேயஸ் ஐயருக்கு எதுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. எவே பிச்சில் ஸ்ரேயஸ் ஐயர் கூட கம்பேர் பண்ணுறப்போ ஹனுமா விகாரி சூப்பர் நம்பர்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. டீசென்ட் பவுலரும் கூட. அஸ்வினா ஜடேஜாவா 2 பேரோட பவுலிங்கும் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் தெரியல. பட் பேட்டிங்கில் 2 பேரும் டீசெண்டாக ஆட முடியும்.
ஷர்துல் பவுலிங்கில் சமோஸ் பவுல் பண்ணுறாரு, தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் பிக் பண்ணியிருக்காங்க. டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. பூம்ரா இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு 5 எல்லாம் எடுத்திருக்காரு. மஸ்டாக டீமில் பிக் பண்ணணும். விக்கெட் டேக்கிங் பவுலர். முகமது சிராஜ் லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. இந்தியா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க முடியும். டீமில் பிக் பண்ணணும். ஆவேஷ் கானா, பிரசித் கிருஷ்ணாவா 2 பேரும் ஆல்மோஸ்ட் சேம் தான் எக்ஸ்பென்சிவ் பவுலர்ஸ். இன்கேஸ் முகேஷ் குமார் டீமில் இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் கைல் வெரைனி டீசன்ட் பிளேயர். இன்கேஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா டீசெண்டாக ஆட முடியும். தென் கேச்சிங்லையும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். எல்கர் அண்ட் மார்க்ரம் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. எல்கர் லாஸ்ட் மேட்ச்சில் 185 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. எல்கரோட லாஸ்ட் மேட்ச் இது. இந்த சீரீஸோட எல்கர் ரிட்டையர்ட் ஆக போறாரு. நல்ல பிளேயர். இந்த வென்யூலையும் சரி எகெயின்ஸ்ட் இந்தியாவும் சரி சூப்பராக ஆடி இருக்காரு. ஸோ மஸ்டாக டீமில் பிக் பண்ணணும். மார்க்ரம் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. இந்த வென்யூவில் டீசெண்டாக ஆடி இருக்காரு. பட் இந்த பிச்சில் பூம்ரா அண்ட் சிராஜை ஃபேஸ் பண்ணுறது கஷ்டம். கீகன் பேட்டர்சன் இந்த மேட்சுக்கு டீமில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 154 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 2 இன்னிங்ஸும் எகெயின்ஸ்ட் இந்தியா தான் ஆடிருக்காரு. எகெயின்ஸ்ட் இந்தியாவும் ஓவராலாக டீசெண்டாக ஆடிருக்காரு. ஸோ டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிசோசி நல்ல பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 28 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. டீமில் பிக் பண்ணணும். டேவிட் பெடிங்கம் குவாலிட்டி பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தாரு. பேட்டிங் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு. நல்ல டச்சில் இருக்கிற ஃபீலிங் இருக்கு. மஸ்டாக டீமில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஹம்சா டீசன்ட் பிளேயர். 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். மார்க்கோ யான்சன் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் கலக்கியிருந்தாரு. மஸ்டாக பிக் பண்ணணும். இந்த வென்யூவில் எகெயின்ஸ்ட் இந்தியா 2 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மல்டர் இருந்தால் டீமில் ட்ரை பண்ணணும். பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். ககிசோ ரபாடா மஸ்டாக டீமில் பிக் பண்ணணும். இந்த வென்யூவில் 14 இன்னிங்ஸில் 42 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆல்மோஸ்ட் எவ்ரி 34 பால்ஸுக்கும் 1 விக்கெட். எகெயின்ஸ்ட் இந்தியாவும் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ டீமில் கண்டிப்பாக பிக் பண்ணணும். இங்கிடி எகெயின்ஸ்ட் இந்தியா 10 இன்னிங்ஸில் 24 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 2 5 எடுத்திருக்காரு. எகெயின்ஸ்ட் இந்தியா பிளேயிங் லெவனில் இருந்தால் டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்கர் லெஃப்ட் ஹேண்ட் பேசர். இனிஷியல் ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. மஸ்டாக டீமில் பிக் பண்ணணும். லாஸ்ட் மேட்ச்சில் 7 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் கேஎல் ராகுல், பேட்டர்ஸில் கோலி, எல்கர், தென் பீட்டர்சனை கொஞ்சம் ரிஸ்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் பெடிங்கம் நல்ல குவாலிட்டி பேட்டர். இந்தியா செகண்ட் பேட் பண்ணால் ரோஹித் இல்லை ஜெய்ஸ்வாலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரவுண்டர்ஸில் மார்க்கோ யான்சன், தென் ஷர்துல் தாக்கூர். பவுலர்ஸில் பூம்ரா, ரபாடா, சிராஜ் அண்ட் பர்கரை ட்ரை பண்ணலாம். இந்தியா பேட்டர்ஸை அதிகமாக இன்க்ளூட் பண்ணுறது பெட்டர். 2 இன்னிங்ஸ்லையும் பேட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எல்கர், யான்சன், ரபாடா அண்ட் பர்கரை எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவை இந்தியா செகண்ட் பேட் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் பீட்டர்சன், டிசோசி, பெடிங்கம், சுப்மன் கில், தென் ஆல்ரவுண்டர்ஸில் ஷர்துல் தாக்கூரை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஷர்துல் தாக்கூர், சுப்மன் கில், தென் பீட்டர்சன் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.